நிலவி வரும் கடுமையான வெப்ப அலை காரணமாக மொத்த விற்பனை சந்தையில் மின்சாரத்தின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. பிரான்சில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு 1 மெகாவாட் மின்சாரத்தின் விலை சுமார் 280 யூரோக்களை நெருங்கியது. இது கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு பதிவான மிக உயர்ந்த விலையாகும். வழக்கமான கோடைகால வெப்பநிலையை விட தற்போதைய வெப்பம் மிக அதிகமாக இருப்பதால் குளிரூட்டிகளின் பயன்பாடு பல மடங்கு அதிகரித்துள்ளது. இதனால் மின்சாரத்திற்கான தேவையும் கடுமையாக உயர்வடைந்துள்ளது. அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு காரணங்களுக்காக பிரான்சின் முக்கிய அணுமின் நிலையங்கள் சில தற்காலிகமாக மூடப்பட்டதால் மின் விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டு இந்த விலை உயர்வு நிகழ்ந்தது. கோடை காலத்தில் வெப்பநிலை ஒவ்வொரு பாகை செல்சியஸ் அதிகரிக்கும் போதும் பிரான்சில் மட்டும் கூடுதலாக 500 மெகாவாட் மின்சாரம் தேவைப்படுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. குறிப்பாக சூரிய ஒளி உற்பத்தி குறையும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் ஏசிகள் தொடர்ந்து இயக்கப்படுவதால் மின்சார விநியோக அமைப்பில் கடும் அழுத்தம் ஏற்படுகிறது. சந்தை நிலவரப்படி மாறும் மின்கட்டண திட்டங்களை வைத்துள்ள நுகர்வோருக்கும் பெரிய தொழிற்சாலைகளுக்கும் இந்த திடீர் விலை உயர்வு பெரும் சுமையாக மாறும். இத்தகைய இக்கட்டான சூழலில் மின் கட்டணத்தை குறைக்க ஏசியின் வெப்பநிலையை 26 பாகை வைத்திருப்பது, ஜன்னல் திரைகளை மூடி சூரிய வெப்பத்தை தடுப்பது மற்றும் குளிர்சாதன பெட்டிகளை முறையாக பராமரிப்பது போன்ற எளிய முறைகளை பின்பற்றுமாறு வல்லுநர்கள் அறிவுறுத்துகின்றனர். காலநிலை மாற்றத்தால் இனிவரும் ஆண்டுகளில் இதுபோன்ற கடுமையான மின் பற்றாக்குறை அடிக்கடி ஏற்படலாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது.